ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு பரபரப்பான நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்த உக்ரைன் விவகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி, காமெடியன் ஜெலன்ஸ்கியோட கதை முடிய போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது சர்வதேச அரசியலில் பரபரப்பாக இன்று பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஜெலன்ஸ்கி வந்து எப்படி காலியாக போகிறான், யார் இந்த ஜெலன்ஸ்கி, எதற்காக காலி பண்ண போகிறாங்க, யார் ஜெலன்ஸ்கியை அதிபர் பதவி கொண்டு வந்தது, எதுக்காக இப்போ ஜெலன்ஸ்கியை போட்டு தள்ள தயாராக ஆகி கொண்டிருக்கிறார்கள், யார் தயாராகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஏற்கனவே நம்ம இந்த விவகாரத்தில் இந்த நாட் பைப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப் லைன், இந்த பைப் லைன் வந்து ரஷ்யாவிலேருந்து எங்கே போகுதுன்னா ஜெர்மனி போகுது. ஜெர்மனிலேருந்து அப்படியே அங்கேருந்து அந்த ஜெர்மனி போயிட்டாலே நீங்கள் தரைப்பகுதி ஐரோப்பியாவோட தரைப்பகுதிக்கு போயிடும். உடனே அங்கேருந்து ஃப்ரான்ஸு, அங்கேருந்து பல்வேறு நாடுகளுக்கு இந்த இது கனடா வரைக்கும் வந்து இந்த கேஸ், அதாவது ரஷ்யாவிலேருந்து வாங்கப்படக்கூடிய கேஸ் வந்து போகுது. இந்த கேஸை வச்சு தான் அந்த மக்கள், அது ஃபுல்லாகவே குளிர் பிரதேசம், குளிர்காலங்களில் இந்த கேஸை வச்சு தான் அவர்கள் குளிர் காயறதுக்கு, வீட்டில் ஹீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, எல்லா விஷயத்துக்கும் இந்த கேஸ் வந்து ரொம்ப பிரதானமானது. பவரே வந்து கேஸில் தான் இது பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40% மேலே. ஸோ அந்த கேஸோட பயன்பாடு அப்படின்றது இல்லை அப்படின்னாலே ஹீட்ரு வேலை செய்யாது. குளிர்காலத்தில் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கள் உயிர் போகிற அளவு காசு இருந்தாலும் கேஸ் இல்லைன்னா அவர்கள் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை. அதற்காக தான் ஜெர்மனோட செலவில் ரஷ்யாவிலேருந்து போடப்பட்டது இந்த நாட் பைப் லைன். இந்த நாட் பைப் லைனை பற்றி முதலாக தமிழ் சேனலில் ஃபஸ்ட்டு பேசினது நம்ம தான். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த நாடு பைப் லைன் உடைக்கப்பட்டது. இது எங்கன்னா ஜெர்மன் கிட்ட வந்து நடுக்கடலில் ஆழமாக சென்று கொண்டிருந்த அந்த பைப் லைன், அந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த நாடு பைப் லைன் வந்து உடைக்கப்பட்ட உடனே இது யாருக்குமே பெருசாக தெரியாது, அந்த நாடுகளுக்கு தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கோ பப்ளிசைஸ் ஆகாத காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முதல் குற்றச்சாட்டு யாருன்னா பைடன் மேலே ட்ரம்ப்போடைய ஆள் ஒருத்தர் வைக்கிறாரு. இது குறித்த விளம்பரம் வந்து உலகம் பூரா வந்து வெப்சைட்டில் போய் அதோட லிங்கை வந்து யூடியூப்பில் விளம்பரமாக கொடுத்தாங்க. ஏன்னா யூடியூப்பில் இதை போட மாட்டார்கள், ஒரு வேளை கட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால முன்னாள் CIA குழுவில் முக்கிய பொறுப்பு வகித்த ஒருவர் இது பற்றி பேசினார் நேரடியாக. அதாவது என்னென்னா, நாட் பைப் லைன் உடஞ்சிருச்சு, இதை உடைத்தது யார் அப்படின்னா வந்து அமெரிக்க அதிபர் பைடன் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அவர் டிக்ளேர் பண்ணார். இவர் வந்து ட்ரம்ப்போட ஆள். அந்த காலகட்டத்திலே ட்ரம்ப் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கிட்டார். ட்ரம்ப் வந்து மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிட போகிறார்ன்ற பேச்சு வந்த உடனே ட்ரம்ப் செலவு பண்ணி பைடனை ஒழித்து கட்டுவதற்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, பைடனோட திருட்டுத்தனத்தை எல்லாத்தையும் மறைமுகமாக வேறு ஆட்களை வைத்து வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார். அதில் முதல்ல கொண்டு வரப்பட்டது தான் இந்த நாடு பைப் லைனை பைடன் உடைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிய பிரச்சாரம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருந்தோம். ஜீவா டுடேயில் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், நம்ம சேனல்லையும் போட்டோம். சரிங்களா? அது இப்போ நம்ம சேனலில் அடியானதுனால பல அமெரிக்க செய்திகளும் இஸ்ரேல் செய்திகளும் அழிக்கப்பட்டு விட்டது. ஸோ வந்து இந்த நாடு பைப் லைனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நாடு பைப் லைனில் தான் வந்து ரஷ்யாவிலேருந்து போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ போய்கிட்டு இருக்கும்போது இந்த நாடு பைப் லைனை நடுக்கடலில் வச்சு உடைச்சது அமெரிக்காவா அவனான்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போது வந்து இதை உடைத்தது வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட உத்தரவோடு தான், அவங்க நாட்டுடைய ஆட்களை வைத்து இராணுவத்தோட உதவியோடு இதை உடைத்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனவுடனே என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ நாள் இந்த ஜெலன்ஸ்கியை நீங்கள் சர்வதேச அரசியலை ஒன்று பார்க்கணும். நம்ம ஏற்கனவே வந்து பங்களாதேஷை பற்றி போட்டுட்ருந்தோம். அமெரிக்கா வளர்த்து விட்ட அந்த கிழவனுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்து கொண்டு வந்து ஆட்சியை கவிழ்த்து விட்டாங்க நம்ம பார்த்தோம். இதே மாதிரி தான் உக்ரைனில் ஆட்சியை கவிழ்த்து விட்டு தங்களுக்கு தேவையான ஒரு டம்மி பீஸை வந்து அங்கே வந்து தலைவராக ஆக்கி விட்டுட்டு அதை வைத்து ரஷ்யாவோட மோதுவது தான் அமெரிக்காவோட திட்டம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கோம். இப்போ இந்த வகையில் தான் சினிமா காமெடியன், அதாவது ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்த ஜெலன்ஸ்கி என்பவனை ஊன்னு பெருசாக பில்டப் கொடுத்து அந்த நாட்டோட அதிபர் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் அவனை வந்து நாட்டோட சேர்றான்னு சொல்லி ரஷ்யா அடிக்குன்னு சொல்லி ரஷ்யாவோட மோத வச்சு மிகப்பெரிய போருக்கு ஆளாக்கி அந்த நாட்டையே உக்ரைனே அழிச்சு விட்டாங்க. ஜெலன்ஸ்கி மட்டும் நல்லா இருக்கா, நாடு நாசமாக போச்சு. சரியா? இதை செய்தது அமெரிக்கா அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, CIA வந்து ஒரு வேலையை பண்ணுது. எப்படின்னா, ரஷ்யாவுக்கு எதிராக மித்த நாடுகள்லாம் போர் புரிய தயாராக இல்லை. அமெரிக்கா தான் இறங்கி இந்த சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்குது, போரை எப்படா துவங்குறது அப்படின்னு. இதை வந்து போரை துவங்கி வந்து வேறு மாதிரியாக கொண்டு போகணும்னு சொல்லி ஜெலன்ஸ்கியை வச்சு காய் நகர்த்திக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனோ, ஃப்ரான்ஸோ, இத்தாலியோ,
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டென்மார்க்கோ வேறு நாடுகளில் வந்து இறங்குறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. நாட்டோடைய உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக போரில் இறங்க பயந்துகிட்டு இருந்தபோது தான் என்ன பண்ணுது, அமெரிக்கா ஒரு நரித்தனமான வேலையை செய்து ஜெலன்ஸ்கிட்ட சொல்லி இந்த ரஷ்யாவிலேருந்து ஜெர்மனுக்கு போகுதுல பைப்லைன், அதாவது ஜெர்மன், ஃப்ரான்ஸ், இட்டாலி எல்லாமே G7 வருது. இது பூரா அமெரிக்கா சப்போர்ட்டு இருந்தாலும் யார்கிட்ட கேஸ் வாங்குறாங்கன்னா ரஷ்யாட்ட தான் கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க நாட் பைப்லைனில். ஸோ அப்போ வந்து ரஷ்யா வந்து இந்த பைப்லைனை உடைச்சாலும் ரஷ்யாவுக்கு எதிரான செயல்பாடுகள் நடந்தாலும் நேரடியாக ஜெர்மனியும் ஃப்ரான்ஸையும் பாதிக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பைப்லைனை வந்து செலவு பண்ணி போடுற பைப்லைனை இந்த ஜெலன்ஸ்கியை வைத்து அமெரிக்கா உடைத்து விடுகிறது. உடைச்சி விட்டோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜெர்மனுக்கு போகக்கூடிய கேஸ் பைப்லைன் முடிஞ்சு போச்சு. அவள் கேஸ் தட்டுப்பாடு போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் மிகப்பெரிய தொல்லைக்கு ஆளானாங்க. அவர்கள் அதிக விலை கொடுத்து வேறு நாடுகள்லேருந்து வேறு அதே கேஸை வந்து வேறு ரூபத்தில் அவர்கள் கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்தது. இதை தான் ஜெர்மன் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது ஜெர்மன் உளவுத்துறை தற்போது கண்டுபிடித்திருக்கிறது. தற்போதுனா ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி வந்து என்ன தன்னுடைய முப்படை தளபதியான அது ஒரு ஜெலோன்ஸ்கி அப்படின்ற ஒரு நேமில் தான் வரும், அந்த நபரை வந்து சொல்லி இந்த பைப் லைனை உடைக்க சொல்லியிருக்காங்க. இது ஜெலன்ஸ்கியை தூண்டி விட்டது யாருன்னா அமெரிக்கா. என் பேர் வெளியே வரக்கூடாது, உன்னை சூப்பராக காப்பாற்றுறேன், உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், நீ வந்து உன் ஆளை வச்சு இதை உடச்சி விட்டுரு, நம்ம வந்து ரஷ்யா தான் உடச்சின்னு கிளப்பி விட்டு, ரஷ்யா பாரு இந்த நாட்டோ நாடுகள்லாம் ஒன்றா ஆனதுனால உனக்கு கேஸே தரமாட்டேன்னு சொல்லி ரஷ்யா உடச்சி விட்டான் அப்படின்ற மாதிரி காமிச்சோடனே நாட்டோ நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ரஷ்யா மேலே படையெடுத்தோன்னே அவங்க 2 பேரும் மோத வச்சு அவங்கள காலி பண்ணுவோன்னா தான் கூட இருப்பவர்களே அமெரிக்கா வந்து தன்னை நம்பி தன் கூட இருக்கக்கூடிய G7 இருக்கக்கூடியவர்களே ஒழித்து கட்டுவதற்கு மறைமுகமாக செய்த வேலை தான் ஜெலன்ஸ்கியை வச்சு இந்த பைப் லைனை உடச்சி விட்டுட்டு ரஷ்யா மேலே பழியை போட்டு ஜெர்மனு, ஃப்ரான்ஸு, இட்டாலி இவர்களெல்லாம் வச்சு, அதாவது கனடா இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து இவர்களை வச்சு ரஷ்யாவை அட்டாக் பண்ண விட்டு 2 பேரை அடித்து சாகட்டும் அப்படின்ற ஒரு பிளானை போட்டோம். இது வந்து ஏற்கனவே வந்து யாருக்குன்னா புட்டினுக்கு தெரியும். இதை வந்து ஜெர்மன் விசாரிக்குது. ஜெர்மன் உளவுத்துறை விசாரித்தா என்ன ஆகுதுன்னா, ஜெர்மன்லேயே போய் ஒரு சொகுசு கப்பலை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அந்த தகவல் இப்போ தான் இருக்குது. அவர்கள் உக்ரைனை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 14 பேரோ போய் உல்லாச கப்பல் ஒன்று வாடகைக்கு எடுத்து நாடு பைப் லைன் எங்கே போதோ அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கு அடியில் வந்து டைவர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது எப்படின்னா, அதாவது நீண்ட கடலுக்கு அடியில் சென்று ஆய்வு நடத்தக்கூடியவர்கள் அது போன்றவர்களை உள்ளே இறக்கி இந்த பைப் லைனில் போய் வெடி வைத்து தகர்த்துட்டார்கள். எந்த விதமான வெடி வைத்து அப்படின்றத பற்றி அவர்கள் சொல்லவில்லை. பைப் லைன் வெடித்து சிதறுவது வந்து ஏற்கனவே வந்து இந்த நாடு பைப் லைனை பற்றி அமெரிக்கா அந்த சிஏ சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிஏலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர், ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பைடனுக்கு எதிராக பேசினவர், அவர் அப்பயே சொல்லியிருந்தார் இது ஏவுகணை தாக்குதலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பைப் லைனை அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. அந்த ஏவுகணை வந்து கரெக்டாக கடலுக்குள்ளே போய் அந்த பைப்பை தாக்குதல் உடைக்குது அப்படின்னா அது மாதிரி ஏவுகணைகள் ரஷ்யாவில் இருக்குது, சைனா இதில் அமெரிக்காட்ட தான் இருக்குது. ஸோ இவர்கள் தான் இதை பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் இல்லை, சாதாரண வெடிகுண்டை வைத்து கடலுக்கு அடியில் போயிட்டு வெடிக்கக்கூடிய வெடிபொருட்களை வைத்து ஜெலன்ஸ்கி தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான் அப்படின்றது இப்போது தெரிய வந்திருக்கிறது. எனவே ஜெலன்ஸ்கியோடைய காலம் இங்கிலீஷ் படம் மாதிரி முடிய போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜெலன்ஸ்கியை அமெரிக்காவை போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜெலன்ஸ்கியோட பதவி காலம் மே மாதத்தோடு முடிஞ்சு போச்சு. மீண்டும் தேர்தல் இங்கே வரணும். மீண்டும் ஒரு டம்மி பீஸை ஜெலன்ஸ்கியை அழித்து விட்டு கொண்டு வர்றதுக்கு அமெரிக்கா ஏன்னா கண்டுபிடிச்சிட்டா நம்ம போட்ட சதித்திட்டத்தை. நம்ம கூட இருக்கிறவனையே இந்த நம்ம தமிழ் படத்துலலாம் பார்ப்பீங்க, கூட இருக்கிறவனே தூண்டி விட்டு அந்த தலைவனே போட்டு தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்கா தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஜெர்மன், ஃப்ரான்ஸு போன்ற நாடுகளை அழித்து அவர்களை தூண்டி விட்டு ரஷ்யாவோட மோத வைக்கிறதுக்கு நேரடியாக களத்தில் இறக்குவதற்கு ரஷ்யாவுக்கும் ஜெர்மனுக்குள்ள உறவை கட் பண்ணுறதுக்காக அந்த இதில் வெடி வச்சு ஜெர்மன்காரனை இப்படி கஷ்டப்படுத்தியிருக்கான். இதை நேரடியாக அமெரிக்கான்னு உறுதிப்படுத்த முடியாமல் போகணுன்றதுக்காக ஜெலன்ஸ்கிட்ட சொல்லி இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இவ்வளோ தான். இது தெரிஞ்சு போச்சு. இனி வந்து ஜெலன்ஸ்கி உயிருக்கு ஆபத்து. இன்னும் எவ்வளோ நாள் ஜெலன்ஸ்கி உயிரோடு இருப்பானே சொல்ல முடியாது. ஸோ இப்போ அதை மாற்றிட்டாங்கன்னா திருப்பி அமெரிக்கா தான் ஒரு டம்மி பீஸை அங்கே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் அந்த மக்கள் இதை புரிந்து கொண்டார்கள் என்றால், உக்ரைன் மக்கள் இதை புரிந்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக அமெரிக்கா பில்டப் கொடுக்குற ஒருத்தனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க மறைமுகமாக. அவர்கள் ஊருக்காரனுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா பல பேர் கை கால் இழந்து போய் காசுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். பல இராணுவத்தினர் இது பண்ணியிருக்கான். 50,000க்கு மேற்பட்டவர் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வந்து மீண்டும் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தால் உக்ரைன் தப்பிக்கும். ஏன்னா ரஷ்யாவோட போரும் நிற்கும். ஆனால் ஜெலன்ஸ்கி ஆட்டத்தை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஜெலன்ஸ்கி விரைவில் சீனை முடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்து விடுவார்கள். விரைவில் ஜெலன்ஸ்கியோட சீன் முடிய போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.